வாங்க நண்பர்களே, ஆர்ஆர்பி ஜேஇ சிவில் இன்ஜினியரிங் எக்ஸாமுக்கு ரெடியா இருக்கீங்களா? நீங்க படிச்சதெல்லாம் எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குன்னு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பாத்துடலாமா? வாங்க வேகமா இந்த அறிவுச் சவாலுக்குள்ள போகலாம். ஆரம்பிக்கலாமா? நீங்க எக்ஸாம்க்கு எந்த அளவுக்கு தயாரா இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? வாங்க உங்க இன்ஜினியரிங் அறிவை நாம இப்போ சோதிச்சு பார்ப்போம். இத உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்க ஒரு சூப்பரான சான்ஸ். ஓகே, நம்மளோட இன்ஜினியரிங் சேலஞ்ச் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாம் சிலபஸ்ல இருந்து சில முக்கியமான டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு கேள்விக்கும் உங்க பதில மனசுக்குள்ளேயே லாக் பண்ணிக்கோங்க. ரெடியா? சரி, நம்ம முதல் சுற்றுக்குள்ள போலாம். தலைப்பு மெட்டீரியல்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங், அதாவது கட்டுமான பொருட்கள் பத்தியும் அதை எப்படி கையாள்றதுங்கிறத பத்தியும் உங்க அடிப்படை அறிவை சோதிக்க போறோம். ரெடியா இருங்க. முதல் கேள்வி, நீங்க ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருக்கீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. மண், நிலக்கரி மாதிரி லூஸா இருக்கிற மெட்டீரியல்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும். இதுக்கு எந்த கன்வேயர் சிஸ்டம் கரெக்டா இருக்கும்? ஆப்ஷன்ஸ் இதோ: ஏ ரோலர் கன்வேயர், பி ஸ்க்ரூ கன்வேயர், சி பக்கெட் கன்வேயர், டி பெல்ட் கன்வேயர். யோசிங்க. சரியான பதில் என்னன்னு பார்க்கலாமா? அது ஆப்ஷன் டி, பெல்ட் கன்வேயர். கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர். ஏ பெல்ட் கன்வேயர் தான் சரியான பதில்னு உங்களுக்கு தெரியுமா? சிம்பிள். மண், நிலக்கரி இல்ல கான்கிரீட் மாதிரி மொத்தமா கொட்டி வச்சிருக்கிற பொருட்களை ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போகணும்னா பெல்ட் கன்வேயரோட அந்த திறந்த வடிவமைப்பு தான் ரொம்ப எஃபிஷியன்ட். முழுசா மூட வேண்டிய அவசியம் இல்லாத இடங்கள்ல இதுதான் பெஸ்ட் சாய்ஸ். ஓகே, அடுத்த கேள்விக்கு போகலாம். இப்போ நம்ம ஃபைபர்ஸ் பத்தி பேசலாம். நாம பயன்படுத்துறோமே கண்ணாடி, அது எந்த வகையான ஃபைபர்? ஆப்ஷன் ஏ ஆர்கானிக், அதாவது கரிம வகை. பி இன்ஆர்கானிக், அதாவது கனிம வகை. சி ரெண்டுமே. டி இதுல எதுவுமே இல்ல. உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் லவ். பதில் என்னன்னு பாப்போமா? அது ஆப்ஷன் பி, இன்ஆர்கானிக். ஆமாம், இது ஒரு கனிம வகை. இது ரொம்ப முக்கியமான ஒரு வகைப்பாடு, மறக்காதீங்க. அது ஏன் இன்ஆர்கானிக்னு சொல்றோம்னா, ரொம்ப சிம்பிள். அது சிலிக்கா மணல் மாதிரி மினரல்ஸ்ல இருந்து, அதாவது தாதுக்கள்ல இருந்து தான் தயாரிக்கப்படுது. உயிரினங்கள்ல இருந்து, அதாவது கார்பன் அடிப்படையிலான பொருட்கள்ல இருந்து வரல. இந்த அடிப்படை வேறுபாடு தான் இங்க முக்கியம். வாங்க ரவுண்ட் 2க்கு போகலாம். இப்போ நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே சிவில் இன்ஜினியரிங்கோட முதுகெலும்புன்னு சொல்ற கான்கிரீட் மேல தான். அதோட நிஜ வாழ்க்கை பயன்பாடுகள் பத்தி சில கேள்விகள் வரப்போகுது. இது ஒரு ரொம்ப கிளாசிக்கான சினாரியோ. தண்ணிக்கடியில கான்கிரீட் போடணும். அந்த வேலையை நீங்க எப்படி செய்வீங்க? என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க? ஆப்ஷன்ஸ்: ஏ ஸ்கிப் முறை, பி ட்ரெமி முறை, சி ரெண்டுமே, டி இதுல எதுவும் இல்ல. நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. இதுக்கு சரியான டெக்னிக் ஆப்ஷன் பி, ட்ரெமி முறை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக். அந்த ட்ரெமி முறை ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்? யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய குழாய, அதான் ட்ரெமி, கான்கிரீட் போட வேண்டிய இடத்தோட அடிமட்டம் வரைக்கும் கொண்டு போறாங்க. அப்புறம் அது வழியா கான்கிரீட்டை ஊத்தும் போது அது கீழ இருந்து மேல நிரம்ப ஆரம்பிக்கும். இதனால சிமெண்ட் தண்ணியோட கலந்து வீணா போகாது. இதுதான் இதோட பெரிய பிளஸ் பாயிண்ட். சரி, ட்ரெமி முறை ரொம்ப காலமா பயன்பாட்டுல இருக்கு. ஆனா டெக்னாலஜி வளர வளர இந்த டெக்னிக்கோட ஒரு மாடர்ன் வெர்ஷன், ஒரு பரிணாம வளர்ச்சி வந்திருக்குமா இல்லையா? அத பத்தி தான் நம்ம அடுத்த கேள்வி. கேள்வி இதுதான்: ட்ரெமி முறையோட டெவலப்ட் ஃபார்ம், அதாவது மேம்பட்ட வடிவம் எது? உங்க ஆப்ஷன்ஸ்: ஏ டபுள் ஹேங், பி பம்பிங் டெக்னிக், சி ரெண்டுமே சரி, டி இதுல எதுவுமே இல்ல. யோசிங்க. அண்ட் தி ஆன்சர் இஸ் பி, பம்பிங் டெக்னிக். ஆமா, பம்பிங் முறைதான் ட்ரெமியோட அடுத்த கட்ட வளர்ச்சி. சரி, இந்த ரவுண்டோட கடைசி கேள்வி: ஏரேட்டட் கான்கிரீட், அதோட எடை எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க பாப்போம். சரியான எடை வரம்பு ஒரு கியூபிக் மீட்டருக்கு 630 730 கிலோகிராம் வரைக்கும். இந்த நம்பரை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான டேட்டா. சரி, நம்ம கடைசி சுற்றுக்கு வந்தாச்சு. ரவுண்ட் 3, ஃபைலிங் அண்ட் கிரைண்டிங். இதுல அடித்தளம் போடுறது பத்தியும் பொருட்களை அரைக்கிறது பத்தியும் பார்க்க போறோம். இப்ப நாம அரைக்கிற மில்ஸ் பத்தி 2 சம்பந்தப்பட்ட கேள்விகளை ஒன்னாவே பார்க்க போறோம். ரெடி? பதில்களை பார்க்கலாம் வாங்க. செகண்டரி கிரஷிங், அதாவது பெரிய கற்களை இன்னும் கொஞ்சம் சின்னதா உடைக்கிறதுக்கு நாம ஹேமர் மில்ல பயன்படுத்துறோம். ஆனா ஃபைன் கிரைண்டிங், அதாவது அந்த பொருளை நல்ல மாவு மாதிரி அரைக்கிறதுக்கு நாம பால் மில்ல பயன்படுத்துறோம். ஹேமர் மில் உடைக்கும், பால் மில் அரைக்கும். இந்த வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த குவிஸோட கடைசி கேள்விக்கு வந்தாச்சு. ஒரு டிராப் ஹேமர் எந்த மெட்டீரியலால செய்யப்பட்டிருக்கும்? ஏ மரம், பி ஸ்டீல், சி சிமெண்ட், டி கான்கிரீட். இறுதி பதில் ஆப்ஷன் பி ஸ்டீல்.
ஏன்னா ஃபைல்களை பூமிக்குள்ள அடிச்சு இறக்கும்போது திரும்ப திரும்ப சக்தி வாய்ந்த அடிகளை தாங்கணும். அதுக்கு தேவையான வலிமை, எடை, நீடித்து உழைக்கும் தன்மை எல்லாமே ஸ்டீலுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் அது சரியான சாய்ஸ். சரி, எப்படி பண்ணீங்க? எந்த கேள்வி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு? அதுதான் நீங்க உங்க அடுத்த ஸ்டடி செஷன்ல எந்த டாபிக் மேல அதிக கவனம் செலுத்தணுங்கிறதுக்கான ஒரு சிக்னல். இந்த சின்ன ரிவிஷன் உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்க தேர்வுல வெற்றி பெற வாழ்த்துக்கள்.